ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி ஹீரோ, முன்னாள் விஜய் டிவி ஹீரோ, இந்நாள் சன் டிவி ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். எஸ், நம்மளோட சல்மான் ரீசெண்டாக சன் டிவியில் ஆடுகளம் அப்படிங்கிற சீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்க மாதிரி ஒரு பிக் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தார். கெட்டிங் பெட்டர் அண்ட் ரெக்வயரிங் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தேங்க் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து உங்களோட மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. கேர் பண்ணி எல்லாருக்குமே லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாரு. உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்காரு போல இருக்கு. ரீசெண்டாக ஒரு கியூஏ செஷனும் வந்திருந்தாரு. எதுக்காக ஃபியூ டேஸாக ஹாஸ்பிட்டலைஸில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடுமையான பேக் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அவருக்கு. அதனால் அவர் பிசியோ அப்புறம் மெடிசன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கார் போல். அவரோட புது சீரியல் ஆடுகளம் பற்றி கேட்டிருக்காங்க, எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி. சன் டிவி ப்ராஜெக்ட் இஸ் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்மிங் சூன் தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு ப்ரமோவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த சீரியல்ஸ் வந்துட்டுருக்கு. எப்போ இந்த சீரியலோட ப்ரமோ போட்டு இவ்வளோ நாள் ஆகியும் சீரியல் வராமையே இருக்கே, சீக்கிரம் லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். இதுக்கு இடையில இன்னொரு மலையாளம் சீரியல் பண்ணிட்டு இருந்தாரு, மழவில் மனோரமா அப்படிங்கிற சேனலில். பூக்காலம் அப்படிங்கிற சீரியல். இப்போ இவரோட இந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அந்த சீரியலில் இருந்து விலகியிருக்காரு. இப்போ அந்த சீரியலுக்கு இவரோட ரீப்ளேஸ்மெண்ட் யாரோ வரப்போகிறாங்க. ஜீல அகைன் சீரியல் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க போல இருக்கு. வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மலையாளத்துலேயே அந்த கான்வர்சேஷன் இருக்கிறதுனால அந்தளவுக்கு சரியாக புரியல எனக்கு.